ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பும்ரா முதுகுல குத்திய பிசிசிஐ, கௌதம் கம்பீர் வைத்த மிகப்பெரிய ஆப்பு, துணை கேப்டன் பதவியும் பறிப்பு. இந்திய அணியில மிக முக்கியமான ஒரு நட்சத்திர வேகப்பந்து பவுலராக இருந்து வருவதுதான் ஜஸ்பிரீத் பும்ரா. கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவே இந்திய டெஸ்ட் அணியோடைய துணை கேப்டனா செயல்பட்டு வர்றாரு. கடைசியாக கூட இங்கிலாந்துக்கு நடந்த தொடரில் கூட அவர் தான் துணை கேப்டன் பதவி வகித்து வந்தார். ஆனால் தற்போது பங்களாதேஷுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட அந்த இந்திய அணியில துணை கேப்டன் பதவி குறித்து பிசிசிஐ அறிவிப்பு வெளியிடவே இல்லை. வெறும் கேப்டனாக ரோஹித் சர்மா மட்டுமே செயல்படுவார் அப்படின்னு தெரிவித்தும் இருந்தது. இதனால துணை கேப்டன் பதவியில இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா தூக்கி எறியப்பட்டு இருக்காரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாகவே இந்திய அணியோடைய ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான துணை கேப்டன் பதவியை சுப்மன் கில்லுக்கு கொடுத்திருக்கிறது பிசிசிஐ. இதற்கு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் தானம். அடுத்த தலைமுறை, அதாவது இளம் தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருங்காலத்தில் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில இருந்து விலகிய பிறகு இந்திய அணியோடைய நிரந்தர ஒரு கேப்டனா சுப்மன் கில்லை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவெடுத்து இருக்கிற காரணத்தினால தற்போது ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கு சுப்மன் கில்ல துணை கேப்டனாக செயல்படுத்த முடிவெடுத்தும் இருக்காரு கௌதம் கம்பீர் அவர்கள். ஆனால் சமீப காலமாகவே சுப்மன் கில் பேட்டிங்கில் சொதப்பி கொண்டு இருப்பதும் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதே போல டெஸ்ட்லையும் துணை கேப்டனா சுப்மன் கில்லை கொண்டு வருவதற்கான தீவிர ஆலோசனையில் கௌதம் கம்பீர் இருந்து வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டெஸ்ட்ல இதுவரைக்கும் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 25 போட்டிகள் விளையாண்டு வெறும் 30 மட்டுமே ஆவரேஜ் வைத்தும் இருக்காரு. ஒரு சிறப்பான ஆட்டத்தை சில வருடங்களாகவே சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா சரியா விளையாடவே இல்லை. அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லோரும் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நட்சத்திர ஒரு பவுலரா, நம்பர் 1 பவுலரா இருந்து வரும் ஜஸ்பிரீத் பும்ரா அணியில் இருக்கக்கூடிய சக பவுலர்களுக்கும் அவருடைய அந்த அட்வைஸை தெரிவித்து வர நிலையில அவரை இந்தியா அணியோடைய துணை கேப்டன் பதவியில இருந்து நீக்க முடிவெடுத்து இருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்த தொடர்களில் சுப்மன் கில் துணை கேப்டனா செயல்படுவாரா அல்லது பும்ரா துணை கேப்டனா செயல்படுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த முடிவு, கௌதம் கம்பீர் எடுத்துக்கும் இந்த முடிவு ஒட்டுமொத்த இந்திய அணியிலையும் இந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சி அடையவே செய்தும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.